நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வர்றப்பயே 1947 அயோத்தி, ஓம் காளி ஜெய் காளி இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்கு கோமலில் காமெடி நல்லா சூப்பராக இருக்குது, உங்களை வேறு மாதிரி காட்டுறேன் வேறு மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது, என்னை வந்து வேறு மாதிரியே காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன புகழ் குக்கு கோமலில் காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அது பேசப்படும், அதுக்கு உண்டான கதை தான் இதில் இருக்குது. எனக்கு இன்னும் பயங்கர பூஸ்ட் ஆனது ரவி மரியா சார் இதில் இருக்காருனோடனே ரைட்டு, எப்படியும் எங்கெல்லாம் தொய்வு அடையுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவார். ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு 4வது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேறு லெவல். அதே போல் செல்லக்குட்டி, தீபாக்கா, தங்கம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமேட்டு தலைவலி கிடையாது. பிரேக் இருந்தால் போய் மடியில் தலை வச்சு படுத்துருவேன். 5 படமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு என் அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா அட்வைஸும் பண்ணோம். இதில் ஸ்னேகன் சார் சூப்பர். நிறையா பாடல்களை பாட்டு ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம்.